பயமுறுத்துறீங்க? உங்களை உள்ள தானே இருக்க சொன்ன, ஏன் வெளியே வந்தீங்க? ஏய், எங்களுக்கு நீ ஆர்டர்லாம் போடாத. நாங்க என்ன சொல்றோமோ அதை நீ செய். என்ன புரியுதா? ஆமா, போன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு. அவன் வருவானா மாட்டானா? கண்டிப்பா வருவாருங்க. உன் மேல அவ்வளவு பாசமா? ஏய், வந்த வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாதெல்லாம் பார்க்காத. என்ன டேய், லட்சுமியை ஃபாலோ பண்ணிக்கின்னு ஒரு நாதாரி போச்சே, அவன் எங்கடா போய் தொலைஞ்சான்? எதுனா ஃபோன் கின் பண்ணானா இல்லையா? நீயாவது அவனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. அவன் எங்க ஊந்து கிடக்குறானா தல? நீங்க அவங்கிட்ட போய் இந்த வேலையை கொடுத்துருக்கீங்களே, எங்கேயாவது ஒயின் ஷாப்ல ஊந்து கிடப்பான் தல. தல, அவன் ஏற்கனவே தற்கொலை பண்ணிக்கிறான்னு டிராமா பண்ணிருக்கான். லட்சுமி வரும்போது கையோட டாக்டரை கூட்டு வந்துட்டானா? டேய், எவன் வந்தா எனக்கு என்னடா? வேலை முடிகிற வரைக்கும் வர்றவனை பிடிச்சி கட்டி போட வேண்டியதுதான். சரி, அது சரி. கேமரா எல்லாம் ரெடி ஆகுதா? நல்லா இருக்குதான்னு செக் பண்ணு போ. சரி. கரெக்டா இருக்கு தல. மவனை போட்டோ எடுக்கும் போது எதனா பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோ, கொன்னே போடுவேன். ஒரு பிரச்சனையும் வராது தல. இதோ பாருங்கடா, லட்சுமி வந்ததும் போட்டோ எடுத்துட்டு லெட்டர் எழுதி வாங்கிடணும். சரி. சங்கர் அண்ணகிட்ட சிக்னல் கிடைச்ச உடனே இவங்க 2 பேரும் தூக்கின்னு கடலுக்கு போயிடணும். கடலுக்குள்ளையா? எதுக்குங்க? காலையில கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்களை யாரும் கண்டுபிடிக்க கூடாது. மாப்பிள்ளைய காணவங்கிறதுனால எல்லாரும் சிட்டி முழுக்க தேட ஆரம்பிச்சிருவாங்க. போலீஸ்க்கு தகவல் போயிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். யார் கண்ணிலையும் மாட்டாம இருக்கணும்னா கடலுக்குள்ள இருக்கிறது தான் சேஃப்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கடலுக்குள்ள எல்லாம் வேண்டாம், இங்கே வீட்ல எங்கேயாவது ரூம்ல பூட்டி வச்சிருங்க. ஏய், என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க சொல்றத மட்டும் செய்யு. ஏய், நீ போடா. ஏய், நீ போ. ஏய், நீ இங்க போ. ஏய், நீ அந்த பக்கம் போடா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். லக்ஷ்மி வந்ததும் நாங்க என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை மட்டும் செய். என்ன? ஏய், இந்த வீட்ல போய் பாரு. என்னடா பூட்டி இருக்கு. எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்க வந்துதானே ஆகணும். வா, வெயிட் பண்ணலாம். டேய், சிவனேசனையும் காணோம், லட்சுமியும் காணோம். எங்கடா போயிருப்பாங்க? என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவன் அங்கேயே தூக்கி இருக்கோண்டா. ச்சே, மிஸ் பண்ணிட்டோம்டா. அண்ணனுக்கு தெரிஞ்சா கத்த போறாருடா. டேய், அண்ணன்டா, பேசுடா. உன் போனு உனக்கு தானே பண்ணிருக்காரு, நீ பேசுடா. லேட்டானா அதுக்கு வர கத்த போறாரு, சீக்கிரம் பேசுடா. அண்ணா, எங்கடா இருக்கீங்க? சிவனேச வீட்டு பக்கத்துல தானே இருக்கேன். முண்டங்களா, லக்ஷ்மியை ஃபாலோ பண்ண சொன்னா அங்க என்னடா வெட்டி முறிக்கிறீங்க? இல்லனா, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். எங்கேயோ மிஸ் ஆயிட்டானா? ச்சே, இத சொல்ல வெக்கமா இல்ல? ஒரு ஆளை தூக்குறதுக்கு துப்பு இல்ல. நீங்களா எதுக்குடா இருக்கீங்க? தீனி பண்டாரங்களா? சாரிண்ணே, எப்படியும் சிவனேசனும் லட்சுமியும் இங்க வந்துதான் ஆகணும். 2 பேர்ல எவன் கிடைச்சாலும் தூக்கிட்டு வந்தானே. ஈஸியா தூக்குறத விட்டுட்டு இப்ப வாய் கிழிய பேசுங்க. பரதேசிங்களா, தபாரு, யாரும் வராம இங்க வெறுங்கையோட வந்தீங்க, மவனை நீங்க பொணமாத்தான் போவீங்க. மனிதா, 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 என்னாச்சு? மனிதா, 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 என்ன பண்ணீங்க? மனிதா, மனிதா, எதிரிங்க. மனிதா,
வனிதா வனிதா எந்திரிங்க வனிதா. வனிதா நான் பேசுறது கேக்குதா? எந்திரிங்க. ஏய் யாரா நீ? டேய், ஒரு பொண்ணு சாவ போறான்னு போன் பண்ணி ஆடி அசைஞ்சு வர பதறி வச்சுன்னு ஓடியாருவானா? ஏய் யாரா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் டென்ஷன் ஆகுற? சொல்றேன் இரு. ஏய், நச்சதெல்லாம் போதும், ஏந்திரு. ஏய், இவளை பிடிக்கடா. ஏய், ஏய். லட்சுமி, விடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் லட்சுமி. இவங்க பேச்ச கேட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க லட்சுமி. என்ன முடியாது? இவங்க எல்லாம் யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கே தெரியல லட்சுமி. நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள பின் வாசல் வழியா உள்ள வந்துட்டாங்க லட்சுமி. நாங்க சொல்ற மாதிரி பேசலன்னா உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க லட்சுமி. நான் செத்தாலும் பரவாயில்ல, இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு சொன்னேன் லட்சுமி. அப்புறம் உங்களை கொன்னுடுவேன்னு சொன்னாங்க லட்சுமி. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் இப்படி மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சேன். லட்சுமி, எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க லட்சுமி. ப்ளீஸ் லட்சுமி, போயிடுங்க லட்சுமி, போங்க. பாத்தீங்களாடா, ஒருத்தர் மேல ஒருத்தர் இன்னா பாசம் வச்சுனுக்குறாங்க. இவ உயிருக்கு ஆபத்துனா இவன் ஓடி வரான், இவனுக்கு ஏதாவது ஆயிட போதோன்னு இவ பதறா. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து எனக்கே கண் கலங்குதுடா. சதா மாப்ள, காலையில கல்யாணத்தை வச்சுக்கின்னு இப்ப எவ்வளவு ஒருத்திக்காக ஓடி வந்துக்கிறிய? தப்பா இல்ல? ஏய், அவங்க சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. என்னால ஒரு உயிர் போயிடக்கூடாது, அதனால தான் வந்தேன். மரியாதைங்கிறது போயிருங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன். கையறா கையறா, போடா, அப்படி போய் உட்கார்றா. உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? நாங்க 5 பேர் இருக்கோம், நீ ஒரே ஆளு. எங்களை மீறி போயிடுவியா? ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா நீங்க 2 பேரும் தப்பிச்சிங்க. எதனா தகராறு பண்ணீங்க ஒரே போட்டுதான், போட்டு போய்கினே இருப்போம். ஏய், அவளை இழுத்து உட்கார வை. போய் உட்கார். டேய், உங்களுக்கு இப்ப என்ன வேணும் சொல்லுங்க? எதுக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பணம் எல்லாம் கேட்கல தம்பி. புதுசா நாங்க ஒரு கேமரா வாங்கியிருக்கிறோம், அது நல்லா ஒர்க் பண்ணுதான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். இப்ப நீ என்ன பண்ற, இந்த பொண்ணு கூட சேர்ந்து நாங்க சொல்ற மாதிரிலாம் போஸ்ட் கொடுக்குற. அப்புறம் உன் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி குத்துரு, அவ்வளவுதான். எங்க வேலை முடிஞ்சுது. டேய், கேமரா எடு. டேய் இருடா, அவ மேல கை போடு. தோல் மேல கை போடுறா. தோல் மேல கை போடுறாங்கற முடியாது. நீ யாருக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? கேள்வி கேட்ட கொன்னே போடுவேன். எதிர்த்து பேசாம சொன்னதை செய், இல்லனா உன் கண்ணு முன்னாடியே இவள. வேணா, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க. வேணாங்க, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். டேய், ஒரு பொண்ணு கிட்ட போய் இப்படிலாம் நடந்துக்கிற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? டேய், இவன் எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அவளை தூக்கி உள்ள போங்கடா. டேய் 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 விடுடா. டேய் லட்சுமி, டேய், நாங்க சொல்றதை கேள்வி விட்டுறோம். நான் கேட்கறேன், விடுங்க. நிறுத்துங்கடா, அவளை இழுத்துட்டு வாங்கடா. ஓடி 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 ஓடி. ஓகே. டேய், அழுகி நிறுத்து. கண்ணத்தோட கண்ணத்தோடங்கறல. டேய், அவ தோள் மேல கை போடுறா. டேய், போடுறா. டேய், போட்டேறா. ஏய், நீ அவன் தோள் மேல சாய் சாயின்னு சொல்றல. டேய், ஏட்ரா, கரெக்டாடுறா. டேய், போத விடுறா. டேய், அந்த பேட் பேப்பர் எடுத்துனோடா. இந்தா, அது புடி பொடி. இந்தா, இந்த லெட்டர்ல இருக்கிற மாதிரி எழுதி கையெழுத்து போடு. இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சதா அன்னைக்கே நான் செத்து போறேன்னு சொன்னேன். நான் செத்து போயிருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீ வாய மூடு, நீ எழுதுடா. டேய், பாத்துக்க. சரிண்ணே. டேய், நீ வாடா. டேய், இப்போ நம்ம ஏரியாக்கு போயிட்டு போட்டோ பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வா. சரி தல. டேய், அண்ணா, இவன் லெட்டர் எழுதின உடனே இந்த போட்டோவும் லெட்டரும் காலைல 6 மணிக்கெல்லாம் நான் சொன்ன அட்ரஸ்ல போய் சேர்ந்தாகணும். சரிண்ணே. என்ன?
ஆமா, இவனை ஃபாலோ பண்ணி போனான்ல, இவனே இங்க வந்து சேர்ந்துட்டான். அந்த நாதாரி எங்கடா போனா? அவனுக்கு ஒரு ஃபோன் போடுறா, போலீஸ்ல கிலீஸ்ல மாட்டிக்க போறான். யார் ஃபோன் மாட்டிக்குது? தெரியலையேம்மா. சுசி, யார் ஃபோன் பாரு? நம்ம ஃபோன் மாதிரி தெரியலையே. உன்னோடதா? இல்லம்மா தெரியல. உன்னோட போனான்னு பாரு. என்னோடது இல்ல. மச்சான் வண்டி ஓரம் பண்ணி பாட்டு. இறங்கி தேடுங்க. சவுண்ட் இங்கதான் வருது. போன் எங்க இருக்குன்னு தெரியலையே. இதுபடி ரிங் பையனே எடுக்க மாட்டேன்றான்டா. மச்சான் வா போலாம். சிவனேசா, பஸ்ஸுக்கு நேரமாச்சு, கிளம்பலாம்ப்பா. சரி உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்க. ஐயோ, என்னால நம்பவே முடியலடா. மெதுவா. நீ சொல்றது நிஜம்தானா? நான் உனக்கு கனவு காணலையே. இல்லம்மா, நாளைக்கு எனக்கும் சக்திக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. இந்த குடும்பத்தோட நிரந்தர வாரிசா உன் புள்ள ஆக போறான். ஆசீர்வாதம் பண்ண தயாரா. அதுக்கு தாண்டா இத்தனை காலமா காத்துட்டு இருக்கேன். நம்ம சக்திக்கும் அந்த விலங்கா முஞ்சிக்கும் கல்யாணம்னு சொன்னோம்னா என்னால தாங்க முடியலடா. என் தம்பி பொண்ணையும் கட்டிக்கிட்டு அவன் சொத்தையும் எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போயிடுவானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன்டா. அது மட்டும் இல்லடா, என் புள்ள எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு நீ கடைசி வரைக்கும் எடுபடியாவே இருந்துருவியோன்னு நான் புலம்பாத நாளே இல்லடா. இப்பதான்டா என் மனசு குளுகுளுன்னு இருக்குது. மெதுவா பேசுமா, யாருக்கு அதையும் விழுந்துற போகுது. அடே, சந்தோஷத்துல எனக்கு தலைகால் புரியலடா. தூங்குறவங்க எல்லாம் எழுப்பி என் புள்ளைக்கு சக்திக்கு தான் கல்யாணம்னு சத்தம் போட்டு சொல்லணும்னு தோணுது. ஏன் நானும் மாமா நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நாளைக்கு இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் மூச்சு விடாத. சரி சரி சரி. இந்த விஷயம் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட போதும். நானும் மாமா உள்ளதான் போனோம், தெரிஞ்சுக்கோ. சரிடா சரிடா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். டே இளங்கோ, நான் உன் மாமாவை தப்பா நினைச்சிட்டேன்டா. எங்க உன்னை அம்போன்னு விட்டுருவானோன்னு கரிச்சு கொட்டிட்டே இருந்தேன். ஆனா அவன் உனக்கு நல்லது தாண்டா பண்ணிருக்கான். ஆனா அவன் உனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறான்னா அது பெரிய விஷயம்டா. சரி இத பாரு, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு சொத்து முக்கியமா சக்தி முக்கியமா? ஏன்டா அப்படி கேக்குற? கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொத்து தானே முக்கியம். மருமகளை வரவ எந்த கழுதையா இருந்தா எனக்கு என்ன? டேய், எதுக்குடா அப்படி கேட்ட? மாமான்னு கூட பார்க்காம சக்தி என்ன பல சமயத்துல அவமானப்படுத்திருக்காமா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிற சந்தர்ப்பம் வந்தப்போ என்ன தூக்கி எறிஞ்சு பேசிருக்காமா. ஒரு பொண்ணு வேணாம் தூக்கி போடுறதை விட ஆம்பளைக்கு வேற அசிங்கமே இல்லவா. நான் பட்ட அவமானம் அசிங்கலாம் ஒன்னா சேர்ந்து மனசுக்குள்ள வெறியா மாறி இருக்கு. அவளை பழி வாங்கணும். என்ன வேணான்னு சொன்னது தப்புன்னு அவளுக்கு நான் புரிய வைக்கணும். அதுக்கு உன் உதவி எனக்கு தேவைப்படுதுமா? டேய், நீ என்ன மகாராணி மாதிரி பாத்துக்கடா. எனக்கு அது போதும். அவளை நீ என்ன பண்ணாலும் நான் கேட்கவே மாட்டேன். அவளை நீ அடிச்சே கொன்னாலும் சரி, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு. சரி அம்மா, டைம் ஆச்சு, நீ உள்ள போய் படு. சரியா? டேய், யார்தா போன் அடிக்குது? அண்ணா இவங்க தான் போன் அடிக்குது. ஏண்டா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும் தெரியாது? அறிவில உங்களுக்கு? சக்தி யாரு? நீ கடிக்க போற பொண்ணு தானே? போன் என்கிட்ட கூட நான் பேசணும். பேசி என்ன போட்டு கொடுக்க போறியா? நாங்க அவ்வளவு பெரிய கேன நினைச்சியா? உங்களை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். விஷயம் என்னன்னு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு போன் கொடு. டேய், நடிக்காதடா. உன்ன மாதிரி எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியெல்லாம் பார்த்துருப்போம். என்ன நம்பு, உன்னை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். போன கொடு, நான் ஒரே ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். அடடா, கட் ஆயிடுச்சா? திரும்பவும் உன் ஆள் தான் கூப்பிடுறா. இப்படி போன் அட்டன் பண்ணாம இருந்தா சண்டே வரும். ஏய், போன குறா. அடி, யார வாடா போடான்னு பேசுற?
அந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் பிரச்சனை, பேசாக்கிட்டையும் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணலாம்? பாட்டிட்டே கேட்டலாமா? சரி கேட்டுனே. ஹலோ, சக்திங்கிறவ லட்சுமிக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறா. எடுக்கவா வேணாமா? போனை வனிதா கிட்ட கூட. ஏய், ஒழுங்கு மரியாதையா பேசு, இல்ல கோழி தலையை திருகிற மாதிரி திரிகிருவேன். வனிதா, நான் சொல்றத அப்படியே கேட்டுக்க. அப்பப்போ முடியாது முடியாதுன்னு மட்டும் கத்து. ஏய், யாரா நீ? நீ சொல்றத நான் ஏன்டா கேட்கணும்? அப்படியே மெயின்டைன் பண்ணு. சரி, அப்படியே சக்திக்கு போனை போட்டு லக்ஷ்மி என் கூட தான் இருக்கான், அவன் அடிக்கடி இங்க வருவான்னு சொல்லு. ஏய், நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். இந்த பார், கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி கூட லக்ஷ்மி உன் கூட தான் இருந்தான்னு சக்திக்கு தெரிய வைக்கணும். அப்போதான் மேட்ரு ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கும். நாளைக்கு சக்தி நம்ப வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதா? முடியாது முடியாது, நீ போனை வேடா. ஹலோ, லக்ஷ்மி ஃபோன் எடுத்து சக்திக்கு ஃபோனை போடுங்க, வனிதா பேசுவா. சரி. பாரு, டயல் பண்ணி தருவேன். சார் சொன்ன மாதிரியே பேசு, இல்ல உன் கண்ணு முன்னாடியே அவனை போட்டு தள்ளிடுவேன். இந்த பாரு வனிதா, அவங்க சொல்றதுல எதுவுமே கேட்காத. ஏய், ஏதா பேசிட்டு இருப்பா, வாயை கட்டுக்கடா. ஏய், ஏய், போடு. ஏய், வாடா. ஏய், பேசு. ஹலோ லக்ஷ்மி, எங்க இருக்கீங்க? சக்தி, நான் வனிதா பேசுறேன். அவர் ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? ஓ, ராத்திரி லக்ஷ்மி வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, அவர்தான் என் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏண்டி, நீ எப்படி இவ்ளோ நம்பிக்கையா சொல்ற? அம்மா, லைஃப்ல சில விஷயங்களை இப்படி கேள்வி கேட்காம நம்பு. நான் கன்ஃபார்ம்டா சொல்றேன்.